யூபிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் அண்ட் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜஸும் கிராஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரேங்க் வந்து கிடைக்கும் அண்டு சர்வீசஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2 பேப்பர். ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா GS1, GS2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் GS2 பேப்பர் வந்து குவாலிஃபையிங் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற இந்த கட் ஆஃப் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ GS1 அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, என்வரன்மெண்ட், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னிக். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் GS1. இதில் 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ் இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளோட ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியராக இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் குவாலிஃபையிங் பேப்பர் அதுலேயும் கிளியர் பண்ணியிருக்கணும். பட் அதில் இருக்கக்கூடிய மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். தென் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸில் கிட்டத்தட்ட 9 பேப்பர் வந்துருக்குது. ஸோ இது எல்லாமே ரிட்டன் டெஸ்ட் தான். ப்ரிலிம்ஸில் வந்து அப்ஜெக்டிவ் டைப், ஸோ MCQs வந்துருக்கும். மெயின்ஸில் ரிட்டன் டெஸ்ட். ஸோ பேப்பர் A, பேப்பர் Bன்னு இருக்கும். இது லாங்குவேஜ் பேப்பர். பேப்பர் Aல 8th ஷெடியூல் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் B கம்பல்சரியாக இங்கிலீஷ் பேப்பர். இது ரெண்டுமே வந்து 300 மார்க்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 600 மார்க்ஸ் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க டோட்டல் மார்க்ஸில். ஓகேங்களா? இது ரெண்டுமே மெயின்ஸில் குவாலிஃபையிங் பேப்பர். இது முடித்த உடனே எஸ்ஏ பேப்பர் 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 250 மார்க்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 250 மார்க்ஸ். தென் ஆப்ஷனல் 2 பேப்பர் இருக்கும். எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே 2 பேப்பர் இருக்கும். ஆப்ஷன் பேப்பர் 1 250 மார்க்ஸ், ஆப்ஷன் பேப்பர் 2 250 மார்க்ஸ். இது எல்லாமே ரிட்டன். ஓகேங்களா? ஸோ இதில் எடுக்கக்கூடிய மார்க்கு தான் உங்களோட இன்டர்வியூக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க. தென் இதுக்கு முன்னாடி நம்ம குவாலிஃபையிங் பேப்பர் பார்த்தோம்னா, ஸோ பேப்பர் A, பேப்பர் B அதில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் 1750 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், அவங்க சொல்கிற மார்க்கை நம்ம அதான் கட் ஆஃப் இருக்கும், மெயின்ஸ் கட் ஆஃப் வந்துருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கிராஸ் பண்ணுவோம். இது முடித்த உடனே இன்டர்வியூ 270 மார்க்ஸ் வந்துருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து 2025. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின்ஸோட மார்க் ஸ்ட்ரக்சர். ப்ராசஸும் இதுதான். ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் மெயின்ஸ் பாஸ் பண்ணால் இன்டர்வியூ பாஸ் பண்ணால் நம்ம வந்து சர்வீஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ அதில் ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்துருக்கும். நம்ம மார்க் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சர்வீஸ், குரூப் A, குரூப் B சர்வீசஸ்லாம் வந்துருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், கைண்ட்லி டவுன்லோட் த நோட்டிஃபிகேஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே நோட்டிஃபிகேஷன் எடுத்து வச்சு ஒரு டைம் படிக்கணும். அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். Thank you so much for watching.